சொல்லணுமா வேணாமா? அதுல இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இளைஞர்களே, இந்த இஸ்லாத்திலே பிறந்து விட்டவர்களே, இந்த பெருசுங்க கிழப்போல்டுங்க, இதுங்க மட்டும்தான் தொழுகை நடத்துமா, இதுங்க மட்டும்தான் சகாத்து கொடுக்குமா, இதுங்க மட்டும்தான் நோம்பு நோக்குமா, இதுங்க மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போகுமா, இதுங்க மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் குரான் ஓதுமா. இவங்க வீட்டுல இருக்கிறதே அந்த ஓரத்துல தம் அடிச்சு நின்று இருக்குமா, தண்ணி அடிச்சுன்னு இருக்குமா. அதை பத்தி இவங்க அதிகமா ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டா ஒன்றும் பண்ண முடியாதான். ஏன் முடியாது? உன்னாலே முடிய வேண்டுமா வேணாமா? ஏன்னா என் புள்ள கெட்டு போயிடுறானேன்னு லேசான கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு நரகத்தில் அந்த பிள்ளை நெருப்பில் எரிய போகிறான் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அவனை மார்க்கத்தின் பக்கம் நிச்சயம் நீங்கள் திருப்பி விடுவீர்கள். அதுக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ் அவன் பிள்ளை மட்டுமா தண்டிப்பான்? ஏண்டா விட்டேன்னு ஒண்ணு கேட்க மாட்டான். கேள்வி, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை ஈமானின் பக்கம் திசை திருப்புங்கள். சூரியகாந்தி பூ ஜடப்பொருள், அதுக்கு பெரிய விவரமெல்லாம் தெரியாது, அது ஒன்றும் பெரிய இன்டெலிஜென்ட் படிச்சதெல்லாம் கிடையாது, அது எல்கேஜி கூட படிக்கல சூரியகாந்தி. ஆனா சூரியன் பக்கம் திரும்ப தெரிகிறது. இஸ்லாமியர்களே, சகோதரர்களே, நீங்கள் திரும்பிய குரான் பக்கம், நீங்கள் திரும்பிய ரசூலுல்லாஹ் பக்கம், நீங்கள் திரும்பிய அல்லாஹ் தஆலா பக்கம் எல்லோரையும் திருப்புவது நம் கடமையா இல்லையா என்று ஒரு கணம் யோசியுங்கள். திருப்புங்கள். ஏற்க செய்வது அல்லாஹ்வின் வேலை, அது நம்ம வேலை இல்லை. இன்னும் ஒரே ஒரு செய்தி, பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று வெளியே இருந்து நிறைய பேர் விமர்சிப்பார்கள். அந்த நிறைய பேர்ல ஒருத்தரை நான் கூட பார்த்தேன். அவரை கண்ணாடியில தான் பார்த்தேன். அவரும் அப்படித்தான் பேசியிருந்தாரு. யாரு? நான் தான். அது என்னன்னு, பொம்பளைங்களை புர்கா போட்டு உள்ளே பூட்டி வைக்கிறானுங்க, சமத்துவமே தரதில்லை அப்படின்னு. அதுக்கு பேரு சமத்துவம் இல்லை. அழகிய உறுப்புகளை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறான் என்றால் அது கணவனின் கண்ணுக்கும் மனத்திற்கும் மகிழ்ச்சி தரவே தவிர ஊரெல்லாம் எக்ஸிபிஷன் காட்டுறதுக்கோ நித்யானந்தாவிலிருந்து பிரேமானந்தா வரைக்கும் எக்ஸிபிஷன் காட்டுறதுக்கோ இல்லை. சரியாகத்தான் வழி நடத்தி இருக்கிறது சுன்னத் என்று கருதுகிறேன். அங்கே பெண் அடிமைத்தனம் இல்லை என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இஸ்லாமியருக்கு புரியும். அது உங்களுக்கு எத்தனை உரிமைகள் உண்டோ சொத்துரிமையில இருந்து, இப்பதானே கலைஞர் சொன்னார், சொத்துரிமை பெண்ணுக்கும் கொடுக்கிறோம் என்று சொல்லப்பட்டதாக நம்பப்பட்டதாக கருதப்பட்டது. ஆனா எத்தனை பேர் கொடுத்துட்டான்? கொடுக்கல. ஆனா இங்கே சொத்துரிமையில பங்குண்டு, அடக்குமுறை கிடையாது. விரும்பினால் ஒழிய தொடுவதற்கு கூட அவள் உரிமை தர மாட்டான். மனைவி கூட அவள் விரும்ப வேண்டும். இவர் போய் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி இன்னும் நம்ம ஆளு ஒத்துக்க மாடியா அப்படின்னு கெஞ்சினா தான் உண்டு. அவங்களா பெரிய மனசு பண்ணாதான். எந்த அளவிலும் இங்கே பெண் அடிமைத்தனம் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று புரிந்து கொண்டவன் நான். இன்னொரு பயங்கர குற்றச்சாட்டு, சுண்ணத்தாக தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனாலேயே இவர்கள் சுகாதாரமா இல்லைன்றான். சுகாதாரமா இல்லையா? அவங்க குளிக்க மாட்டாங்களாம், கண்டதை சாப்பிடுவாங்களாம் இஸ்லாமியர்கள். நான் ஏன் இஸ்லாம் பரப்ப விரும்புறேன்னு புரியுது அவங்களுக்கு? இந்த தவறான கண்ணோட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டாமா? அது உங்க வேலையா நீங்க நினைச்சதே இல்லை இஸ்லாமியர்கள். அவங்க என்னன்னா நினைச்சுக்கின்னு போட்டோம், நம்மளுக்கு என்ன வந்து இருந்தீங்க. ஆனா நான் அப்படி இருக்க முடியாது. நான் தூசி படையாக களை எடுத்துக்கொண்டே வருவேன் ஈமான் விதையை தூவதற்கு. இஸ்லாமியர்களே, பிறப்பால் இஸ்லாமியர்களே, நீங்கள் வாருங்கள் 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 என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று நாடிய பொழுது, ஏதாவது நல்ல புத்தகங்கள் கொடுக்கலாம் என்றால் அவரே ஒரு புத்தகமாக இருக்கிறார், என்ன கொடுக்கலாம் என்று யோசித்த பொழுது அவருடைய வீட்டில் ஒரு இஸ்லாமிய அடையாளம் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு செய்தியை இங்கே சொல்ல மறந்து விட்டார். ஆனால் நான் சொல்கின்றேன், அவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே அவருடைய வீட்டில் செஞ்ச முதல் வேலை என்னன்னு சொன்னா, ஒது செய்யறதுக்கான தொட்டி கட்டியிருக்கிறாரு அவசர அவசரமா. அவர் சொல்றாரு, இந்த ஒதுவை நான் பாத்ரூம்லயும் செய்ய முடியும், பள்ளிவாசலையும் செய்ய முடியும், ஏன் வீட்டு வாசல்ல தொட்டி கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா, என்ன பார்க்க வர்றவங்க கேட்கணும் அந்த தொட்டி எதுக்குன்னு சொல்லி அப்பனா இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆக அந்த ஒது செய்யக்கூடிய தொட்டியும் ஒரு தாவாவுக்கு காரணமாக
இருக்க வேண்டும் என்று அவரே சொன்னது. அவர் நேத்து என்ன தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னாரு, இங்க சொல்ல வந்து சொல்றேன். ஆகவே அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்ஷா அல்லாஹ் இனி தாவாவா இருக்கும் என்ற அடிப்படையிலே அவருடைய வீட்டிற்கு வருபவர்கள் பார்த்து இது என்ன என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லும் விதத்திலே மக்காப்பள்ளி நிர்வாக கமிட்டியின் சார்பாக ஒரு அன்பளிப்பை பேராசிரியர் அப்துல்லா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சகோதரர் திருமாவளவன் அவர்களுடைய கையால் அந்த அன்பளிப்பை வழங்குவார்கள். சூரத்துல் கியாமா டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் என்ற சூராவினுடைய அரபு வசனங்களும் அதனுடைய மொழியாக்கங்களும் பொதிக்கப்பட்ட ஒரு பலகை. இதனை அவருடைய வீட்டிலே இல்லத்திலே அடையாளமாக மாட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அன்பளிப்பை வழங்குகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனத்திலே மறுமை நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன், வழிபாட்டில் மனிதன் குறைவு செய்துவிட்டதை பற்றி மிக நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவை கொண்டும் நான் சத்தியம் செய்கின்றேன். மனிதன் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின் அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று இந்த மனிதன் எண்ணுகின்றானா? ஆம், அவனுடைய விரல்களின் நுனி ரேகைகளை முதல் அனைத்தையும் இணைத்து சரிபடுத்தி செவ்வையாக நாம் ஆற்றலுடையோராக இருக்கின்றோம். மாறாக மனிதன் தன் எதிர்காலத்திலும் பாவத்திலிருந்து விலகாமல் பாவம் செய்யவே நாடுகின்றான். மறுமை நாள் எப்பொழுது வரும் என அதிசயமாக அவன் ஆச்சரியமாக கேட்கின்றான். ஆனால் அந்நாளின் அமளிகளை கண்டு திடுக்கிட்டு பார்வை நிலைதுகுத்தி விட்டால் சந்திரனும் ஒளி இழந்து விடுமானால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக்கப்பட்டு விடும். ஆனால் அந்நாளில் எங்கு விரண்டோடுவது என மனிதன் கூறுவான். இல்லை, அவனுக்கு தப்புவதற்கு இடமே இல்லை. அந்நாளில் அனைவரின் தங்குமிடம் இரட்சகனத்தில் மட்டுமே ஆகும். மனிதன் அவன் முற்படுத்தி வைத்ததையும் அவன் பிற்படுத்தி வைத்ததையும் பற்றி அந்நாளில் அறிவிக்கப்படுவான் என்ற இந்த இறைவசனம் அவருக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு மக்காப்பள்ளி நிர்வாக கமிட்டி சார்பாக திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பும் மற்றும் நல்ல இஸ்லாமிய நூல்களும் சகோதரர் டாக்டர் அப்துல்லா அவர்கள் வழங்குவார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்களுக்கும் பெருந்திரளாக வந்து அழைப்பு பணியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து விளங்கி நம்முடைய வாழ்க்கையில அழைப்பு பணியை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சில உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லருள் நற்கருவி செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.